என்னுடைய ஃபேன் அது என்னுடைய நண்பருக்கு ஒரு படம் பண்ணுறது எனக்கு தானே பெருமை. கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பிங் இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வருது. என்ன பேசியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னா, இப்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன் யார்? டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு இப்போ கூலி படம் வந்து பண்ணுறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க அவர் வந்து அவருக்கு படம் பண்ணுறாராம்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய ஃபேனு என்னுடைய நண்பருக்கு படம் பண்ணுறது எனக்கு தானே பெருமை அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையாகவே பார்க்குற போது ரெண்டு பேருக்குமான நட்பு, சூப்பர் ஸ்டாருக்கும் உலகநாயகனுக்குமான நட்பு அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள் கடந்தும் என்னதான் தொழில் ரீதியான போட்டி அப்படிங்கிறது இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நட்போட ரெண்டு பேரும் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நடிகர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பக்கம் படத்தை வந்து செதுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். கூலி திரைப்படத்தை ஷூட்டிங் வந்து ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறது ஒரு பேட்டியில், இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து கமல் சாருடைய ஃபேன் தான், இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து ரஜினி சாரை நான் வந்து செலிப்ரேட் பண்ணாத படமே கிடையாது. ஒவ்வொரு படத்தையும் நான் தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை 50 வருஷமாக. ஏன்னா தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதே ஒருத்தன் எதுக்காக? அவன் 1000 ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான், 1000 டிப்ரெஷன், 1000 மன உளைச்சல்கள், இது எல்லாத்தோடையும் தான் சோகத்தோடையும் தான் தேட்டருக்கு போகிறான். அப்படி சோகத்தோடு வர்ற ஒருத்தனுக்கு பயங்கரமாக அவனை வந்து சந்தோஷப்படுத்தி அவனுடைய கவலையை பூரா மறக்க வச்சு அவனை என்டர்டெயின் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு ரஜினி சார் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அவருடைய வில்லனிசம். அதை எந்த அளவுக்கு நான் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேசியிருப்பார் பல பேட்டிகளில். அதனால் நிச்சயமாக கூலி ஒரு தரமான சம்பவமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போது சூப்பர் ஸ்டாரும் அடுத்து பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூலி ஷூட்டிங்கில் தான் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேட்டையன் ஷூட்டிங் தான் சமீபத்தில் சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அதேமாரி வேட்டையனில் சூப்பர் ஸ்டாருடைய டப்பிங் ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிக விரைவில் வேட்டையனுடைய ரிலீஸ் டேட்டும் சன் பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சிருவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. வேட்டையன் வந்து தீபாவளி விருந்தா திரைக்கு வரும் அப்படின்ட்டு தான் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, அதாவது கங்குவா படத்துடைய ப்ரொடியூசர், அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் தீபாவளி விருந்தா திரைக்கு வந்தால் நிச்சயமாக நமக்கு இந்த தீபாவளி வேட்டையன் தீபாவளியாக இருக்கும். அதேமாரி அதை தொடர்ந்து கூலி, இப்படி அடுத்தடுத்து ரசிகர்களுக்கு விருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போது கமல்ஹாசன் அவர்கள் கூலி படத்தை பற்றி பேசியிருக்கிறது குறித்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் குறித்து அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை படம் வச்சு படம் பண்ணுறாரு, என்னுடைய ஃபேன் என்னுடைய நண்பரை வச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது அது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.